கண்ணீர் விடு, பாவத்தை அறிக்கையிடு, இனி பாவம் செய்யாதே, இனி பாவ வழியிலே நீ செல்லாதே. இதுவரையிலும் நீ பாவ வழியிலே போறது போதும். நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே இருக்கிறாய், நிப்பந்த மாறுதலுமையோடு காணப்படுகிறாய். நியாயத்தீர்ப்பின் நாள் இதோ கடந்து வருகிறது. அன்றைக்கு எப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்தாலும் தப்பித்துக் கொள்ளவே முடியாது. மனம் கசந்து அலறுவான், அலறினாலும் தப்பிக்கப்பட முடியாது. ஆகினாலே இப்பொழுது கர்த்தரை நோக்கி கண்ணீர் விடு, பாவ அறிக்கை செய், பாவத்தில் விடுதலை பெற்றுக்கொள், நியாயத்தீர்ப்பில் நீங்களாகு நித்திய நரக தண்டனையை அடையாதிருக்கும்படியாக அவரை நோக்கி கண்ணீர் விட்டு புலம்பி பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நியாய தீர்ப்புக்கு தப்பும் அனுபவத்தையும் நீ சொந்தமாக்கிக் கொள் என்று கர்த்தர் பேசுகிறார். இது அவருடைய அநாதி சிநேகம்.